அதாவது பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல நோய் வரும். அது வந்து அடித்து உறுதியாக சொல்கிறேன். பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்புல கண்டிப்பாக நோய் வரும். அதாவது கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, அல்லது அநியாய விலைக்கு பொருட்களை ஏமாத்துறது, பிறரது உழைப்பை திருடுவது, குறைந்த ஊதியம் அதிக உழைப்பு, இப்படி வந்து பல வகையிலையும் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதனால்தான் இந்த மனுஷங்க ஏன் வந்து பெரும்பாலும் நோய் வந்துருச்சுன்னா இந்த பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாத நடைமுறை. அதனால்தான் இந்த மனித உடலில் நோய்கள் வந்தது. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, இதனால்தான் வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, அப்புறம் ஊழல் பண்ணுறது, லஞ்சம் வாங்குறது, கமிஷன் அடிக்கிறது, இப்படி ஏமாத்துறது, பிறரை ஏமாற்றுவது, அப்புறம் நேரடியாக திருடுறது, இப்படி பல வகையிலையும் வந்து மனுஷங்க பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதனால்தான் அதற்கு கிடைத்த தண்டனை தான் நோய்கள். இன்னும் ஏன் நோய் வருது அப்படின்னா, நம்ம உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும். நோய்கள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் நோய்கள் வருவதற்கு முன்பே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். இப்போ உணவு கட்டுப்பாடுங்கிறது யாருக்கு வரும்? நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடோடு இருக்க முடியும். நல்லா கவனித்து பாருங்கள், பண விஷயத்தில் யாரெல்லாம் நேர்மையாக இல்லையோ அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு தான் நோய் வரும். உணவு விஷயத்தில் யாருக்கு கட்டுப்பாடு இல்லையோ அவங்களுக்கு தான் நோய் வரும். யாருக்கு கட்டுப்பாடு இருக்காது? பண விஷயத்தில் யார் நேர்மையாக இல்லையோ அவங்க எந்த விஷயத்துலையும் கட்டுப்பாட்டோடே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பண விஷயத்தில் நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்காதவங்க அவங்களால உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியாது. ஆனால் அதனாலே அவங்களுக்கு நோய் வந்துடும். நோய் வந்த பிறகு கூட அவங்க பண விஷயத்தில் நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது. நம்ம நேர்மையாக இல்லைன்னா நம்ம உடம்புல நோய் வந்துடும், அந்த பயமும் இருக்காது அவங்களுக்கு. வந்தால் வந்துட்டு போகுது அப்படிங்கிற அந்த பயமும், நோய் வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலட்சியமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அலட்சியப்படுத்திடுவாங்க. யார் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லையோ அவங்க அலட்சியவாதிகளாக தான் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவர்களாக தான் இருப்பாங்க. அதனால சீக்கிரமாகவே செத்து போயிடுவாங்க. சீக்கிரமாக நோய் வந்து சீக்கிரமாகவே செத்து போயிடுவாங்க. பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதனால அவங்களுக்கு கிடைச்ச தண்டனையை பார்த்திங்களா? நோய் வந்து சீக்கிரமாகவே செத்து போயிடுவாங்க. நோயினால் தினம் அவஸ்தைப்படுவாங்க, தினம் வலியை அனுபவிப்பாங்க. அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லையா, அவங்கள தண்டிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை யாராவது ஏமாத்துனாங்கன்னா அவங்கள தண்டிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க அத்தனை பேருக்கும் யாராக இருந்தாலும் சரி அவங்க உடம்புல கண்டிப்பாக நோய் வரும். நோய் வந்த பிறகு கூட அவங்களால வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா மேலும் அந்த நோய் அதிகரிக்கும். நோய் குணமாகணும்னா என்ன பண்ணணும்? உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அப்படி தானே? இந்த பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க உணவு விஷயத்தில் அவங்களால கட்டுப்பாட்டோடே இருக்க முடியாது. நேர்மையாக இருக்கிறவங்களால மட்டும்தான், குறிப்பாக பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்களால மட்டும்தான் உணவில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். நல்லா பாருங்கள், பண விஷயத்தில் நேர்மையாக இருக்காதவங்க யார் இல்லையோ, பண விஷயத்தில் யார் நேர்மையாக இல்லையோ அவங்களால உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடே இருக்க முடியாது. அதனால் உணவில் வந்து இதை சாப்பிட்ணும், அதை அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுவாங்க. கடைசியில் நோய் வந்துடுமா? நோய் வந்த பிறகும் அவங்க பண விஷயத்தில் நேர்மையாக இருக்க மாட்டாங்க. நோய் வந்த பிறகும் அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாமல் மேலும் நோய் அதிகமாகி அவங்க வந்து கடைசியில் சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க. அதனால் தினம் அனுபவிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை. மனுஷங்களை ஏமாத்தினா, அதாவது மனுஷங்களுக்கு நம்பிக்கை துரோகியாக இருந்தால் என்ன நடக்கும்? உடம்புல நோய் வந்துடும். பணம் இப்போ உலகம் முழுக்க இந்த நோய்கள் வந்ததுக்கு காரணமே, இவ்வளோ நோய்கள் வந்ததுக்கு காரணமே இந்த பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் போனது தான் காரணம். மனுஷங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் இருக்காங்க. அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்துட்டால் நோய் வருவதற்கு முன்பே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள் அவர்கள். சிலர் வந்து நோயே இருக்காது, ஆனால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க பண விஷயத்தில் நேர்மையாக இருக்காங்க. நோய் வந்த பிறகு தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நோய் வருவதற்கு முன்பே நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருங்க. இப்போ ஒரு கடன் வாங்கினீங்களா, சொன்ன தேதியில் திருப்பி கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி எனக்கு திருப்பி தர முடியல, ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அந்த மாதிரி ஒரு பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் வராது. நோய் வருவதற்கு முன்பே நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பீர்கள். வருமுன் காப்போம். பண விஷயத்தில் யார் நேர்மையாக இல்லையோ அவங்க உடம்புல நோய் வந்தாலும் அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. உடனே இப்போ வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சா உடனே ஏதாவது மாத்திரை, ஆங்கில மாத்திரை, தற்போது அது அன்றைக்கு தீர்வு. இன்றைக்கி நோய் வந்துருச்சா இன்றைக்கி ஒரு மாத்திரை போட்டுற வேண்டியதான். அது ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு மாத்திரை.
ஏதாவது சுகர் அப்படி இப்படின்னு வந்துடும். எல்லாம் அந்த பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதனால தான் இந்த மாதிரி நோய்கள் வருதா. உடனே நைட்டானால் ஒரு மாத்திரையை போட்டுற வேண்டியது, தலை கிறுகிறுன்னு சுற்றும். அப்போ ஒரு நைட்டானால் ஒரு மாத்திரையை போட்டு படுத்துற வேண்டியது. மாத்திரையை நம்பி கடைசியில் பார்த்தா அப்புறம் இன்சுலின் ஊசி போட வேண்டிய வரும். அப்புறம் பார்த்தா சிறுநீரகங்கள் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இப்படி அவர்கள் கடைசியில் பார்த்தா அதில் அவங்களால உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க முடியாது. இப்போ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணுன்னா மாத்திரை போடணுங்கிற அவசியம் இல்லை, உணவை மாற்றினாலே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ ஆனால் அவங்களால உணவை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மாத்திரையை போட்டுப்பாங்க. உணவில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் கண்டமானைக்கு சாப்பிட்டுட்டு நைட்டானால் ஒரு மாத்திரையை போட்டுப்பாங்க. நம்ம கடைசியில் போனால் மாத்திரை வேலை செய்யாது. அப்புறம் இன்சுலின் ஊசி போட்டால் தான் அது அடங்கும். அப்புறம் பார்த்தா சிறுநீரகம் ரொம்ப பாதிக்கப்படும். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை பாருங்கள். நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லையா, அதற்கான தண்டனையை இன்றே அனுபவிப்பீர்கள். தெய்வம் இன்று கொல்லும், உட்காந்துட்டு கொல்லும் அப்படின்னு இந்த வசனம்லாம் கிடையாது. இன்றைக்கே உங்களுக்கு பாதிப்பு. இன்றைக்கி நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா, மற்றவங்க நம்பிக்கை துரோகத்தில் ஈடுபட்டிங்கன்னா, உங்களை நம்பி உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இல்லை அப்படின்னா அதனுடைய தண்டனையை உடனே நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் உடம்புல நோய் உடனே வராது அப்படிங்கிற சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறனால தான் ஒரு நோய் வருது அப்படின்னா, ஒரு 40 வயசில் ஒருத்தருக்கு நோய் வருது தெரியுது வெளியே. அதாவது உங்களுக்கு ஒரு நோய் இருக்குதுங்கிறத ஒரு 40 வயசில் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அந்த நோய் எப்போ ஆரம்பிக்குது, சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க சின்ன வயசுலேயே மற்றவங்களை ஏமாற்றுவாங்க, பெற்றவங்களை ஏமாற்றுவாங்க, திருடுவாங்க, நண்பர்களை ஏமாற்றுவாங்க, நண்பர்களிடந்து திருடுவாங்க. இப்படி ஏமாற்றுகிற வழக்கம் சின்ன வயசுலேயே விளையாட்டுத்தனமாகவே ஆரம்பித்து அது பெரியவர்களாகும்போது அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே நோய் ஆரம்பிச்சிடும். பெரியவங்களாகும்போது அது முத்தி வெளியில் தெரியுது. உங்களுக்கு சுகர் இருக்குது, அல்லது உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது, புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிறது ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தெரிய வருது. அப்போ பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்களுக்கு நோய் தான் தண்டனை. ஏன்னா அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. நேர்மையாக இருக்கணும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு நேர்மையாக இருக்க வேண்டும், மனசில் உறுதி இருக்கணும். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் மனசில் உறுதி இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. உணவுக்கு பலியாயிடுவீங்க. உங்களை கொல்வதற்காக இங்கு உணவுகள் தயாராக இருக்கிறது. பேக்கரி உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அப்புறம் பிரியாணி, இதெல்லாம் பரோட்டா, இதெல்லாம் உங்களை சாகடிக்கிறதுக்கே தயாராக இருக்குது. இது வலை விரித்து காத்து கொண்டு இருக்கிறது. நீங்களாம் மாட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வலை விரித்து காத்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் இந்த உணவில் போய் மாட்டிப்பீங்க. இந்த உணவுக்கு அடிமையாகி இந்த உணவு விரித்த வலையில் சிக்கி அப்புறம் நோய் சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க. அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இருங்க. நேர்மையாக இருந்தால் நோய் வருவதற்கு முன்பே நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பீர்கள். நோய் வராமல் இருக்கணும்னா என்ன, இப்போ நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போகிறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் வந்துருச்சு அல்லது ஏதோ ஒன்று நோய் வந்துருச்சு அப்படிங்கும்போது இதை சாப்பிடாதீங்க, வாக்கிங் போங்க, அதை போங்க, இதை போங்கன்னா ஒரு நோய் வந்த பிறகு அவங்க வாழ்க்கை முறையே மாறிடும். அது எல்லாராலையும் பண்ண முடியாது. நிறைய பேரால் அது பண்ண முடியாது. உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க, எப்போதும் போல் தான் இருப்பாங்க, மாத்திரையை போட்டு எப்போதும் போல் இருப்பாங்க. அதனால் ஒரு நோய் வந்த பிறகு எப்படி மாறுறாங்க, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையே மாறி போயிடுது. அப்போது ஒரு நோய் வரக்கூடாதுன்னா அந்த மாதிரி பயிற்சியை முதல்ல செய்யணும். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் முதல்ல செஞ்சிங்கன்னா உங்கள் உடம்புல நோயே வந்திருக்காது. அப்போ நோய் வந்ததுக்கே என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் அது உடற்பயிற்சி செய்யலை, உணவு கட்டுப்பாடு எதையும் கடைபிடிக்கலை, அதுதான் காரணம். அப்போ ஏன் உடற்பயிற்சி செய்யலை, ஏன் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலை அப்படின்னா, நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை. பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தீங்கன்னா நோய் வருவதற்கு முன்பே நீங்கள் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதிலும் உடற்பயிற்சி செய்வதிலும் ஆர்வமாக இருப்பீங்க. நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பீங்க. நல்ல பண்புகள் யார்கிட்ட இருக்கும், பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க கிட்ட தான் நல்ல பண்புகளே இருக்கும். பண விஷயத்தில் மற்றவங்களை ஏமாத்துறவங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, இவங்ககிட்ட நேர்மையான பண்பே இருக்காது. அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆங்கில மருத்துவம் பார்த்திங்கன்னா, நீங்கள் நேர்மை இல்லாமல் இருப்பதற்கு தான் அது உதவி செய்யும். ஏன்னா என்ன வேணாலும் சாப்பிடு, இந்த மாத்திரையை போட்டுக்கோ, நீ குலாப் ஜாம் சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடு, இந்த மாத்திரையை போட்டுக்கோ, எங்கள் மாத்திரையை போட்டுக்கோ அப்படின்னு தான் அது உங்களை சொல்லுது. ஆங்கில மருத்துவம் என்பது நேர்மையற்ற வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீ கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உன் வாயை கட்டணுங்கிற அவசியமே கிடையாது, நீ விரும்பியதை சாப்பிடு, ஆனால் எங்களுடைய மாத்திரையை சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்கும்போது எங்களுடைய மாத்திரையை சாப்பிட்டேன்னா நீ என்ன வேணாலும் சாப்பிடு, எப்படி வேணாலும் வாழு, எங்கள் மருந்துகளை சாப்பிடு,
அப்படின்னு தான் அது உங்களுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கிறது. அதனால் ஆங்கில மருத்துவம் என்பது உணவு கட்டுப்பாட்டுக்கு எதிரானது. ஆங்கில மருத்துவம் என்பது நீ எப்படி வேணாலும் இரு, நேர்மை இல்லாமல் இரு, எப்படி வேணாலும் இரு, ஊரை ஏமாற்று, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காத, உன் உடம்புல நோய் வரும், நோய் வந்தால் பயப்படாத, எங்களுடைய மருத்துவத்தை ஏற்றுக்கொள், எங்களுடைய மருந்துகளை சாப்பிடு, எங்களுடைய மாத்திரைகளை சாப்பிடு, நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு தான் அந்த தைரியத்தை தான் இந்த மக்களுக்கு, நோயாளிகளுக்கு கொடுக்கிறது இந்த ஆங்கில மருத்துவம். பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும்னா முதல்ல நேர்மைன்னா என்ன? அதாவது திருடக்கூடாது, கடன் வாங்கிட்டா திருப்பி கொடுக்கணும், சொன்ன தேதியில் திருப்பி கொடுக்கணும், இதுதான் வந்து நேர்மை. அப்புறம் இன்னொரு நேர்மை இருக்குது, உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் வெளியில் போய் சம்பாதிக்கணும். இப்போ பெண்கள்லாம் வீட்டில் வேலை பார்க்காம வீட்டிலே சமைக்கிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு, மற்றவங்கள சோம்பேறியாக்கிட்டு, மற்றவங்க செய்கிற வேலையெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு, மற்றவங்கள சோம்பேறியாக்கிட்டு, மற்றவங்களுக்கு நல்ல பண்புகள் ஏற்படாமல் தங்களுடைய சுயநலத்திற்காக வெளியே போய் வேலை பார்க்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்களா? அப்போ அவங்ககிட்ட பண விஷயத்தில் நேர்மை இல்லை. தங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதில் அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. பிறரை எதிர்பார்க்கிறார்கள், கணவனையோ பிள்ளைகளையோ எதிர்பார்க்கிறார்கள். வெளியே போய் வேலை பார்க்குறதுக்கு அவங்க துணிவு இல்லை அப்படின்னா அந்த பெண்களுக்கு நோய் வரும். ஏன்னா அவங்க பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை. அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க தான் வெளியில் போய் வேலை பார்த்து பணத்தை சம்பாதிக்கணும். அதே மாதிரி ஆண்கள் இந்த மாதிரி பெண்களை வேலைக்கு போக கூடக்கூடாது. ஒரு ஆண் வந்து தனது மனைவி என்ன சொல்லுவோம், நீ வெளியே போய் வேலைக்கு போகாத, நான் உனக்கு சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு கட்டுப்படுத்துகிறாங்களா? அப்போ அவனுக்கும் அந்த பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை அவன். ஏன்னா இன்னொருத்தருக்கு தேவையான பணத்தை நீ ஏன் சம்பாதிச்சு கொடுக்குற? அது அவங்க சம்பாதிக்க போகிறாங்க. அப்போ வந்து அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவங்களுக்கு தேவையான பணத்தை நீ சம்பாதிச்சு கொடுக்குற? உனக்கு தேவையான பணத்தை மட்டும்தான் நீ சம்பாதிக்கணும். அதனால் அவங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கு நீ ஏன் தடையாக இருக்கிற? அவங்களுக்கு கை இல்லையா, கால் இல்லையா, ஏன் அவங்களால வேலை பார்க்க முடியாதா? அப்போ எதுக்கு நீங்கள் அவங்கள வந்து அடிமைப்படுத்துகிற, அவங்கள வந்து சுதந்திரமாக வாழ விட மாட்டேங்கிற? பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏன் நீ தடையாக இருக்கிற? அவங்க பணத்தை அவங்க சம்பாதிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ வந்து அது போன்ற ஆண்களும் நேர்மையாக இல்லை, அது போன்ற ஆண்களுக்கும் கண்டிப்பாக நோய் வரும். இப்படி தான் வந்து இந்த உலகத்தில் ஏன் நோய் வந்ததுன்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்க தெரியல. அது அந்தளவுக்கு விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்துமா என மக்களுக்கு தெரியவில்லை. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறதுல பெரிய விளைவுகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு அவங்க நினச்சி, இப்போ அடிமையாக இருக்கிறவங்க வீட்டில் இப்போ எப்படி பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா நோய் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு பெண் வேலைக்கு போகல அப்படின்னா அந்த பெண்ணை அந்த கணவன் வந்து அடிமையாக தான் பார்ப்பான். அடிமையாக பார்க்கும்போது அவளை வந்து அடிமையாக தான் நடத்துவான் அல்லது அவமானப்படுத்துவான், திட்டுவான், அந்த வீட்டில் அமைதி இருக்காது. ஒருவேளை பெண் வேலைக்கு போனால் அந்த மனைவிக்கு இவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான், அவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவனோட கஷ்டத்தில் இப்போ அந்த மனைவியும் பங்கெடுக்கிறாள், இவனுடைய பொருளாதார சுமையை அந்த மனைவியும் பகிர்ந்து கொள்கிறாள். இவனுடைய அந்த குடும்ப பொருளாதார சுமையை அந்த மனைவி வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிற அந்த மனைவியும் பகிர்ந்து கொள்கிறாள். அப்போ வந்து அந்த மனைவி மீது இவனுக்கு வந்து ஒரு மரியாதை வரும். அப்போ அந்த குடும்பத்தில் அமைதி ஏற்படும். வேலைக்கு போகாமல் ஒரு பெண் இருக்கும்போது அந்த மனைவியை வந்து அந்த ஆண் வந்து கணவன் என்ன பண்ணுவான், கண்ட மனைவிக்கு அவமானப்படுத்துவான், திட்டுவான், அடிப்பான், அசிங்கப்படுத்துவான். ஆனால் இப்போ வேலைக்கு ஒரு பெண் போகும்போது அந்த ஆண் வந்து அந்த மனைவியை மதிக்க ஆரம்பிச்சிருவான், மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். குடும்பம் என்பது எளிதானது, அது வந்து சுமை நிறைந்தது கிடையாது, குடும்பம் என்பது மகிழ்ச்சியானது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு அந்த ஆண் வர ஆரம்பிச்சிருவான். அந்த வீடே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த வீட்டில் நோய்கள் வராது. அப்படி பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா ஒரு பெண்ணை நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டிலே இரு அப்படின்னா அந்த குடும்பத்தோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அந்த ஆண் ரொம்ப கஷ்டப்பட்டாகணும். அப்போ அவனுக்கு வந்து நிம்மதி இருக்காது, ஒரு அமைதி இருக்காது. அதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கும். பெண்கள் வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும், அவமானமாக இருக்கும், ஒரு மரியாதை இருக்காது. அதனால் வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் அதிகமாகும். சண்டை சச்சரவுகள் அதிகமானால் உடம்புல நோய் வந்துடும். இப்படி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பெண்கள் வேலைக்கு போகிறதும் அதற்கு தடையாக இல்லாமல் இருப்பதும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் நேர்மையான செயல். அப்படி இருந்தால் உடம்புல நோய் வராது. அதனால் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இல்லைன்னா அதற்கு தண்டனையாக உங்களுக்கு நோய்கள் வரும். அப்படித்தான் இந்த உலகத்தில் நோய்கள் அதிகமாகியது. அது மாதிரி முதலாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய நேரம் வேலை வாங்குறது, கொஞ்சோண்டு ஊதியத்தை கொடுக்குறது, லாபத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுறது. ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 100 பேருடைய லாபத்தையும் இவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் சம்பளத்தை மட்டும்தான் கொடுப்பாரு, லாபத்துலேயும் பங்கு கொடுக்கணும்ல. அந்த தொழிலாளருடைய திறமைக்கு தகுந்தாற் போன்று லாபத்துலேயும் ஒரு 50% லாபத்தை பகிர்ந்து கொடுக்கணும்ல. அப்படி கொடுக்காமல் என்ன பண்ணுவார், வெறும் சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு லாபத்தை ஒட்டுமொத்தமாக இவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ இது வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை. இந்த சிந்தனை தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. இதை வந்து பொறுத்துக்கிட்டே போகிறாங்க பாருங்கள் தொழிலாளர்கள். அதனால் அதாவது ஏமாறுறதும் நோயை உருவாக்கும். நீ அப்பாவியாக இருக்கலாம், நீ நல்லவராக இருக்கலாம், உன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நீ விழிப்புணர்வோடு இல்லை என்றால் அதுவும் உடம்புல நோயை ஏற்படுத்தும். நீ ஏமாளியாக இருக்க அப்படின்னா
அதுவும் குற்றம்தான். ஒன்றை நீ பாதுகாக்க தெரில, ஒன்றை 4 பேர் ஏமாத்துகிற மாதிரி நீ வந்து முட்டாளாக இருக்க அப்படின்னா அதுவும் உடம்புல நோயை ஏற்படுத்தும். நீ அப்போ வந்து இப்போ தொழிலாளர்கள்லாம் பாருங்கள், முதலாளிகள்லாம் நல்லா சொகுசாக இருக்காங்க. ஆனால் கஷ்டப்பட்டு அந்த முதலாளிகள் சொகுசாக வாழ்வதற்கு காரணமான அந்த தொழிலாளர்களுடைய நிலைமையை பாருங்கள். வறுமையில் வாடுவாங்க, தரமான உணவை சாப்பிட முடியாது, வறுமையில் வாடுவாங்க பார்த்தீங்களா. அதனால் தொழிலாளர்கள் விழிப்புணர்வோடு இருந்தாக்கா அந்த அவர்கள் வேலை பார்க்குற வேலை நிறுவனத்தின் லாபத்தில் இந்த தொழிலாளர்களுக்கும் பங்கு கிடைக்கும். பங்கு கிடைச்சா தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அவர்களுடைய தேவைகளை அந்த தொழிலாளர்கள் தங்களுடைய தேவைகளை வந்து தரமாக பூர்த்தி செய்து நல்ல உணவுகளை சாப்பிடுவாங்க, நல்ல இருப்பிடத்தில் வசிப்பார்கள். அதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருக்கும், தொழிலாளருடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த தொழிலாளர்கள் வந்து ஏமாளியாக இருந்தாங்கன்னா இந்த முதலாளிகளிடம் ஏமாளிகளாக இருந்தால் அந்த தொழிலாளர்களுடைய குடும்ப வறுமையில் இருக்கும், தரமான உணவுகளை சாப்பிட முடியாது, தரமான இருப்பிடத்தில் வாழ முடியாது. அதனால் அந்த தொழிலாளர்களுடைய குடும்பமும் நோயால் பாதிக்கப்படும். அது மாதிரி முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுங்க, அந்த முதலாளிகளுக்கும் நோய்கள் வரும். அந்த ஏமாத்துறதுக்கு கிடைச்ச தண்டனை தான் வந்து நோய்கள். அதில் வந்து ரொம்ப பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா கண்டிப்பாக நோய் வரும் என்பது உண்மை. சேவை மனப்பான்மையோடு ஒரு தொழிலை செய்யணும். அப்படி இல்லாமல் வெறும் பணத்தை சம்பாதிக்கிற நோக்கத்தோடு அநியாய விலைக்கு பொருளை விற்கிறது, இதெல்லாம் வந்து மனுஷ உடம்புல நோய்கள் வரும். அப்புறம் வந்து இன்னும் நேர்மைன்னா என்னென்னா, நம்ம உடம்புக்கு நாம் நேர்மையாக இருக்கணும். நம்ம உடம்புக்கு தானியங்களை உணவாக உண்பது, மாமிசத்தை உணவாக உண்பது. அப்போ இந்த மாமிசத்தையும் தானியத்தையும் வாங்கிறதுக்காகவே நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்கிறோம். ஒரு நேர்மையற்ற காரணத்திற்காக நமது உடலில் நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை நாம் சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்காகவே இவங்க போய் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ அதுவும் ஒரு நோய்களுக்கு காரணம். அப்போது நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நேர்மையான காரணம் இருக்கணும். இதில் நான் சம்பாதித்த பணத்தை வச்சு காய்கறிகள் வாங்குவேன், கீரைகள் வாங்குவேன், கிழங்குகள் வாங்குவேன், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன், இந்த மாதிரி மனித உணவுகளை நான் வாங்குவேன் என்றால் நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அந்த காரணம் என்பது நேர்மையாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் நான் பணத்தை சம்பாதிப்பேன், மாட்டுக்கறி வாங்குவேன், ஆட்டுக்கறி வாங்குவேன், ஆட்டு இறைச்சி வாங்குவேன், மாட்டு இறைச்சி வாங்குவேன், அரிசி வாங்குவேன், கோதுமை வாங்குவேன், பரோட்டா வாங்கி திம்பேன், பூரி வாங்கி திம்பேன், பஜ்ஜி வாங்கி திம்பேன், பப்ஸ் வாங்கி திம்பேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நேர்மையற்ற காரணத்திற்காக உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை சமைச்சு சாப்பிடுவதற்காக நீங்கள் பணத்தை சம்பாதித்தால் அதுவும் பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு நேர்மையற்ற காரணமாகத்தான் இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லை. ஏன்னா நீங்கள் சம்பாதித்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? மீன் வாங்கி சாப்பிட்றீங்க, மாட்டு இறைச்சி வாங்கி சாப்பிட்றீங்க, ஆட்டு இறைச்சி வாங்கி சமைச்சு சாப்பிட்றீங்க. அதனால் உங்கள் உடம்புல நோய்கள் வரும். அதனால் நேர்மையான பணத்தை சம்பாதிப்பதற்கான காரணம் நேர்மையானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்று பொருள். அப்படி நேர்மையாக இல்லைன்னா, நேர்மையான காரணம் இல்லை என்றால் அதுவே உங்கள் உடலில் நோயை ஏற்படுத்தும்.